கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கண்களை மூடும். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டுடைய வார்த்தைக்கு போகும்போதாக அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான்கு திசைகளில் நான் செல்லும் திசையில் நாடறியேனே இயேசுவே. நான்கு திசைகளில் நான் செல்லும் திசையில் நாடறியேனே இயேசுவே. நீ வந்த கப்பலில் நித்தமும் இருந்தால் நிச்சயம் தேவன் அக்கறை சென்று நித்தமும் தேவனை பாடிடுவே. நித்தமும் தேவனை பாடிடுவே. அலை போதும் ஆழ்களில் அங்கே நான் இருப்பதும் அலை போதும் ஆழ்களில் அங்கே நான் இருப்பதும் ஆண்டவரே வாருமையா மாறுமையா. ஆண்டவரே வாருமையா மாறுமையா. அலை போதும் ஆழ்களில் அடியே நான் இருப்பதும் தன்னில் நிறைந்த தாரியும் தாரை கரப்பிடி தன்னை நடத்துவே. தன்னில் நிறைந்த தாரியும் தாரை கரப்பிடி தன்னை நடத்துவே. கடும் புயல் வலியும் பெருந்துணை நீரே தீரும் என் தூயவனும் தாவும் உண்டையவனும் வாரும் என் அடைக்கலம் என்றே. வாரும் என் அடைக்கலம் என்றே. அலை போதும் மாழ்கடலில் அடியே நான் அலை போதும் மாழ்கடலில் அடியே நான் அருமையாய் கப்பலில் பாருமையாய். ஆண்டவரே வாருமையா கப்பலில் பாருமையாய். அலை போதும் மாழ்கடலில் அடியே நான் கப்பல். பாடுவோம். நான்கு திசைகளில் நான் செல்லும் திசையில் நாடறியேனே. நான்கு திசைகளில் நான் செல்லும் நாடறியேனே. இருந்த கப்பலில் நித்தமும் இருந்தால் நிச்சயம் தேவை அக்கறையில் சென்று உலகம் தேவனை பாடிடுவே. உலகம் தேவனை பாடுவோம். அதை
நாளிலே உயிர்த்தெழுதலின் செய்தியை நாம் கேட்போம். ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் போவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 8:11. Romans chapter 8 verse 11. இயேசுவை மரித்தோழ்ந்த எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா, ஆமென். பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தில் பாருங்க, முதல் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி என்று சொல்லப்படுது. அதன் நடுவுல கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் என்று மறுபடியும் சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து பாருங்க, முதல்ல இயேசுவை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கிறிஸ்துவின் ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசுவுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை தெரிஞ்சுக்கணும். சத்தியத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். வேடிக்கை பார்க்க கூடாது. நீங்க வேற எங்கேயும் கவனத்தை செலுத்தக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனம் எல்லாம் போகும். இந்த வாரத்துக்கு மன்னா அதுதான். கர்த்தருக்கு சோதனை நல்ல சொல்லுங்க. இந்த வாரம் முழுவதும் நம்மை நடத்துவது தேவ வசனம் தான். அதனால நாம் என்ன செய்யணும்? இதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தருக்கு சோதனை. ஆகவே இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். அப்போ வேதத்திலே நாம பார்க்கிறோம், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர் அவருடையவன் அல்ல என்று மேல 9ஆம் வசனம் எழுதி வாசிங்க. அப்போ கிறிஸ்துவின் அது மேல சொல்வது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன். அப்ப தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கும். தங்கறதும் வாசமா இருக்கிறது ரெண்டு அர்த்தம் இருக்குது. நீங்க தங்கறதுன்னா நீங்க ஒரு 3 மணி நேரம் இங்க தங்கிட்டு போயிடுவீங்க, அது இல்லையா? இந்த வீட்டுல நாங்க வாசம் பண்ணுவோம். நான் உங்க வீட்டுக்கு வரேன்னா ஒரு 10 நிமிஷம் தங்கிட்டு போயிடுவேன். நீங்க அந்த வீட்டுல வாசம் பண்றீங்கன்னு அர்த்தம். ஆலயத்துல கர்த்தர் ஒருவரே எப்பொழுது வாசம் பண்ணுகிறார். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தங்கி இருப்பது வேற, வாசம் பண்ணுவது வேற. அப்ப ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டா நமக்குள்ள என்ன பண்றாரு? வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். அப்ப நீங்க கவனிக்கிற வசனத்தை, நிறைய பேர் போராட்டத்தில் இருக்கிறாங்க, சரீர போராட்டத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இது என்ன சரீரம்னா சாவுக்கு ஏதுவான சரீரம். நல்லா கவனிக்கணும். இது என்ன சரீரம்? சாவுக்கு ஏதுவான சரீரம். இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்துல ஆண்டு நமக்கு போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. தலைவலி போனா திருகுவலி, திருகுவலி போனா முதுகுவலி, முதுகுவலி போனா ஜுரம், ஜுரம் போனா என்னது கால் வலி, கை வலி, இடுப்பு வலி, தொண்டை வலி, இப்படி ஏதாவது ஒண்ணு வந்து கொண்டே இருக்கிறது. இது சாவுக்கு ஏற்றதான சரீரம். சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென்.
அக்கினி பொறி மேலே பறந்தது போல மனுஷன் வருத்தம் அனுப்பிட. ஆமா, ஆண்டவர் அதுக்காகவே அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் உலகத்திலே இந்த போராட்டம் நம்முடைய சரீரத்துல இருந்து கொண்டே இருக்கிறது. இது என்ன சரீரம் சொல்லுங்க? சாவுக்கு ஏதுவான சரீரம். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன சரீரம்? சாவுக்கு ஏதுவான சரீரம். ஆமென் சொல்லுங்க. சாவுக்கு ஏதுவான சரீரம். அதனால இதுல பல கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள், பலவே காரியங்கள் அத்துமீறி நம்மளை விட என்னது அத்துமீறி வந்தது. அல்லையா சொல்லுங்க. ஆமை. அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. அவன் விரும்பல, ஆனா அது மிஞ்சி வல்லமை கொண்டதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லையா சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த உலகத்திலே நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்போ நமக்கு ஒரு விடுதலை, இந்த உயிர்த்தெழுதலின் மூலமாய் ஒரு விடுதலையை தேவன் வைத்திருக்கிறார். கைகளை வைத்து அல்லையில சொல்லுங்க. நீங்க விடுதலை இல்லாம ஒருவேளை தவிக்கலாம். இந்த விடுதலை உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசம் வரணும். அப்படியானால் நீங்கள் முதலில் பரிசுத்த ஆவியின் வல்லமை அபிஷேகத்தை பெற வேண்டும். ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பெறாதவங்க கை தூக்க, கை தூங்க. அபிஷேகம் பெறாதவங்க கை தூக்க. நல்லா கை தூங்க. உங்களை என்ன பண்ண பாருங்க, கை தூங்க. அபிஷேகம் ஆவியை பெறல, அந்நிய பாஷை பெறல, நல்லா கை தூங்க. சரி, அபிஷேகம் பெற்றவங்க கை தூக்க. எல்லாத்துக்குமே கை தூக்க நிறைய பேர் இருக்காங்க. அபிஷேகம் பெற்றவங்க மாத்திரம் கை தூக்கம் பார்ப்போம். பாதி பேர் தூக்காத இருக்கிறேன். எதுக்குமே நீ ஆனா பொண்ணான்னு கேட்டா என்ன சொல்றது? ஆணுன்னா ஆணுன்னு சொல்லும், பெண்ணா பெண் சொல்லி போடும். ரெண்டுக்குமே கை தூக்காம இருந்தா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பாருங்க, இப்படி நான் சொல்லிருக்கேங்க, கர்த்தருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். அப்போ எழுப்பும் போது யார் அவரு? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இயேசுவையும் எழுப்பினார், கிறிஸ்துவையும் எழுப்பினார். அதான் மிக முக்கியமான காரியம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பெற்றவர், அபிஷேகம் பண்ணுகிறவர். நல்லா சொல்லுங்க. கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? அபிஷேகம் பெற்றவர், அபிஷேகம் பண்ணுகிறவர் அல்லது மேசியா. இது 3 அர்த்தம் இருக்குது. கிறிஸ்து என்றதுக்கு 3 அர்த்தம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. கிறிஸ்து என்றால் என்ன? அபிஷேகம் பெற்றவர், அபிஷேகம் பண்ணுகிறவர் அப்படின்னு பைபிள்ல எழுதிட்டு. ஆகவே கிறிஸ்து. அப்போ கிறிஸ்துவின் ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். ஏன்னா இந்த சரீரம் அடிக்கடி என்ன செய்யுதுன்னா செத்து போகுது. செத்து போகுதுன்னா சரீரம் செத்து போகுது, ஆவி செத்து போதில்ல. சரீரம் அடிக்கடி உணர்வுகள் மாறுகிறது, பலவீனங்கள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, வியாதிகள் வருகிறது. அதில் எவ்வளவு இந்த நாட்களிலே நீங்க பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துக்கு வேண்டியதான காரியங்கள் முதல்ல என்னன்னா ஒரு விடுதலை தான் தேவை நமக்கு. அதில் எவ்வளவு ஒரு விடுதலை தேவை. நீங்க எவ்வளவு பணம் இருக்கட்டும், பொருள் இருக்கட்டும், நல்ல சாப்பாடு இருக்கட்டும், நல்ல உடை இருக்கட்டும், உணவு இருக்கட்டும், உங்களுக்கு அந்தஸ்து கூட பெருசா இருக்கட்டும், உடம்பு முழுசும் வலி வேதனையை வச்சுக்க நீங்க என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு பாத்தீங்கன்னா நான் வியாழக்கிழமை முழுவதும் நான் யூடியூப் போட்டோ வீடியோ மெசேஜ் 6 மெசேஜ் யூடியூப் மெசேஜ். காலையில 10 மணிக்கு உட்காந்தோம், சாயந்தரம் 7 மணிக்கு தான் முடியுது. அல்லேலூயா சொல்லுங்க. 6 மெசேஜ் வியாழக்கிழமை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6 மெசேஜ் ரொம்ப ஓவர் டயர்ட் ஆகி போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா 6 மெசேஜ் கொடுக்கணும். உட்காந்து சோத்தனைச்சுன்னா அதை வீடியோவில் பேசணும். அது வீடியோவில் பேசி அதுக்கப்புறம் அதை சோத்திரம் இந்த எடிட்டிங் பண்ணி அதை கொண்டு வரதுக்குள்ள இவ்வளோ 7 மணி ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஸ்தோத்திரம் மறுபடியும் ஈஸ்டர் இது குட் ஃப்ரைடே ஆராதனை. குட் ஃப்ரைடே ஆராதனை ஏற்கனவே வியாழக்கிழமையில என்னுடைய ஓவரான ஒர்க். குட் ஃப்ரைடே ஆராதனை ஃபாஸ்டிங் போட்டேன். ஒரு 11 மணிக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சரீரம் ரொம்ப விளையாடமா இருந்தது.
ஆனா சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா சொல்லுங்க. 2 மணி வரைக்கும் உபவாசத்துல உட்காந்தனா, வியாழக்கிழமையும் ஜெபம், வெள்ளிக்கிழமையும் உபவாசம், என் சரீரம் முழுவதும் பாதிக்கப்பட்டுச்சு. எல்லா வழியும் ஒன்னா சேர்ந்து வந்துச்சு. அல்லையா சொல்லுங்க ஸ்தோத்திரம். யாருக்கும் சொல்லலை, என் மனைவிக்கோ பிள்ளைகளோ குடும்பத்துக்கு யாரும் சொல்ல. ஆண்டவர்கிட்ட நான் அழுதுனே இருக்கிறேன், கதறினே இருக்கிறேன். சோத்திரம். இந்த வலி என்னால தாங்க, முட்டி வலி, முதுகு வலி, எல்லா தலைவலி எல்லாமே ஒண்ணா வந்துச்சு. ஒரே அழுக ஆண்டவர்கிட்ட. சோத்திரம். இது யாரு சொன்னா நம்மளை என்ன செய்வாங்க? ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ நீங்க சோத்திரம், உனக்கு பிரச்சனை வந்துச்சு, நீங்க எப்படி நீ தான் மாத்திக்கன்னு சொல்லுவாங்க. அதுல சொல்லுங்க சோத்திரம். அந்த வேதனை முதல்ல எனக்கு ரிலீஃப் கொடுங்க. கர்த்தருக்கு சோத்திரம். அதுலயே சொல்லுங்க. நான் சனிக்கிழமை உபவாசம், சோத்திரம், ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணணும், எனக்கு ரிலீஃப் பண்ணுன்னு சொல்லி அன்னைக்கு பூரா நைட்டு முழுவதும் அப்படியே ஆண்டவர் சமூகத்துல படுத்துக்கினே ஜெபம் பண்ணிட்டேன். அதுல சொல்லுங்க சோத்திரம். நைட்டு முழுவதும் படுத்துனே ஜெபம் பண்ணேன். சனிக்கிழமை கொஞ்சம் அப்படி மதியானத்துல கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. பிரசங்கம் நான் பண்ணல, ரூத்தை பண்ண சொல்லிட்டு என்னுடைய உடம்பு வலி அதிகமாகி போச்சு. சோத்திரம். அதுக்கடுத்து சோத்திரம், நான் அப்படியே பிரசங்கத்திலே ரெடி பண்ணிக்கிட்டே உக்காந்தேன். அந்த ரூம்ல நைட்டு 9 மணி வரைக்கும் இந்த மெசேஜ் ரெடி பண்ணினே உட்காந்துருந்தேன். சனிக்கிழமை சோத்திரம், காலையில இருந்து வெள்ளிக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை அப்படியே அந்த மெசேஜ் அப்படியே ரெடி பண்ணி 9 மணி ரெடி பண்ணேன். கர்த்தருக்கு சோத்திரம். அருமையானவர்களே, எது சொல்றேன் அப்படின்னா, ஏன் இது வந்துச்சுன்னு ஆண்டு விட்டு கேட்டேன் நான். அதில் சொல்லுங்க. நான் ஊழியக்காரன் இல்லையா? இப்போ எல்லாம் முட்டி வலினா உயிர் போற வலி, முட்டி வலி, முதுகு வலி அதுக்கு மேல, சோத்திரம், கை கால வலி, இந்த தோள்பட்ட வலி அதுக்கு மேல, சோத்திரம். இதெல்லாம் எனக்கு எதுக்கு வந்துச்சு? நானே ஊழியக்காரன், நானே 10 பேருக்கு 1000 பேருக்கு பிரசங்கம் பண்ணணும். அதில் சொல்லுங்க. எல்லாம் நான் கர்த்தரை நம்பி என்ன நம்பி வராங்க. நீங்க எனக்கு இது போல கொடுத்துட்டீங்கன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு ஜோ பண்ணேன். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அலையில சொல்லுங்க சோத்திரம், இது சாத்தானுடைய போராட்டம். 6 மெசேஜ் கொடுத்துருக்கிற, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பார்ப்பாங்க. அலையில சொல்லுங்க சோத்திரம். அதனுடைய எஃபெக்ட். 2வது, நீ சனிக்கிழமை உபவாசம் நடத்தின, வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே ஆராதனை நீ சக்சஸ் பண்ணிட்ட, கர்த்தர் நாமத்தால சக்சஸ் ஆனது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆறாதுல வல்லமையா நீ பிரசங்கம் பண்ணணும். அதனால உனக்கு சோத்திரம், இந்த போராட்டம், சாத்தானுடைய போராட்டம் நான் உன்னை ரிலீஃப் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அதிலே சொல்லுங்க. நேற்று இரவு ஒரு 11 மணிக்குள்ள என்னை ரிலீஃப் பண்ணிட்டாரு. சொல்லுங்க சோத்திரம். நைட்டு நல்ல நைட்டு வரைக்கும் 12 வரைக்கும் ஜோ பண்ணிட்டு காலையில ரிலீஃப் ஆகி, காலையில ஜோ பண்ணி ஆயத்தமாகி உங்களால நான் சந்தோஷம் பண்ணிக்கிறேன் பாருங்க. எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, மனிதனுக்கு சாவுக்கு ஏதுவான சரீரம். காலையில சொல்லுங்க சோத்திரம். நான் என்ன இரும்புலக்காரன், நான் வெங்காயத்துலக்காரன், நான் வெளியிலக்காரனா, இதுவும் களிமண்ணு தான். கர்த்தருக்கு சோத்திரம். காலையில சொல்லுங்க. உங்க சரீரமும் களிமண்ணு தான். கர்த்தருக்கு சோத்திரம். மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டாய். மண்ணுக்கே திரும்ப ஒரு நாள் நமக்கு ஐயர் அதுக்கு பார்த்து நமக்கு ஒரு நாள் சொல்ற நாள் வரும். காலையில சொல்லுங்க. நீ எங்கிருந்து எடுக்கப்பட்டாய்? மண்ணில எடுக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்ப சொல்ற ஒரு நாள் வரும். கர்த்தருக்கு சோத்திரம். காலையில சொல்லுங்க. அதனால இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் நமக்கு உபத்திரவங்கள், போராட்டங்கள் சரீரத்துல வந்து கொண்டே இருக்கும். மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, புறமஞ்சித்தன், அந்தகார லோகாதிபதிகளோடு, வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டங்கள் உண்டு. பவுல் சொல்லும்போது, சபையாகிய சரீரத்திற்காக என் சரீரத்தில் நான் பாடுகளை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்றேன். அதிலே சொல்லுங்க. சுவாசிகளுடைய பாடுகள் ஊழியக்காரன் மேல இறங்கிடுமா. கர்த்தருக்கு சோத்திரம். அதிலே சொல்லுங்க. அதான் உண்மை. பரிசுத்த ஸ்தலத்தின் அக்கிரமத்தை ஆசாரியன் தான் சுமக்கணும். லேவியராகமம் நீங்க படிச்சு பாருங்க. அதுக்கு பரிசுத்த ஸ்தலத்தின் வருகிறதான ஒவ்வொரு இஸ்ரவேலுடைய அக்கிரமும் இவர் தான் சுமக்கணும். யார் தான் சுமக்கணும்? ஆசாரியன் தான் சுமக்கணும். அப்ப எவ்வளவு வேதனை வரும் பாருங்க ஒரு ஆசாரியனுக்கு. நீங்க சும்மா சொல்லிட்டு போறீங்க, இவர் பிரசங்கம் பண்ணிட்டு போடவே கிடையாது. இவ்வளவு இப்படியா முன்னால வாமா, இவங்க வரதே லேட்டு. சோத்திரம். 9 மணிக்கு வர சொல்றேன் பாருங்க, 10 மணி வரைக்கும். இப்ப நல்ல கவனிக்கணும். கர்த்தருக்கு சோத்திரம். இப்போ எல்லாருடைய வேதனைகளும் என்ன செய்யும்? ஊழியக்காரன் மேலதான் ஏறும். கர்த்தருக்கு சோத்திரம். நீங்க போறீங்கன்னா ஒரு பேய் தொத்திட்டு வந்தேன்னா அந்த பேய் நேரம் என் வீட்டுக்கு தான் வரும். கர்த்தருக்கு சோத்திரம். எங்க மனைவி தோடும், பிள்ளைகளை தோடும், அல்லது சோத்திரம் நம்மளை தோட வரும், நம்ம உள்ள எல்லாம் போகாது. கர்த்தருக்கு சோத்திரம். அல்லது சொல்லுங்க. ஆமே.
அப்போ பலவீனமாகிறவங்கள எஃபெக்ட் பண்ணிடும். கத்தருக்கு சோத்திரம். அப்படியே உடனே சண்டை கண்ட பிரச்சனை எல்லாம் உண்டாகும். கத்தருக்கு ஊழியக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல தொடங்க சோத்திரம். நேரம் ஒரு பேய் தோட்டனா வீட்டுக்கு வந்துடும். போன வாரம் ஒரு 4 பேய் தோட்டம் பாருங்க. அதுல தொடங்க இங்கே கூட வந்தாங்க. அலப்புடல் வந்து இன்னும் 2-3 ஆளுங்கெல்லாம் கொண்டு வந்தாங்க. சோத்திரம். பேய் தோட்டன பிறகு பிள்ளி துணி ஆகும். எங்க குடும்பத்துல எஃபெக்ட் ஆனது அது தெரிஞ்சு எனக்கு கத்துறது. ஏன்னா இருக்கிற நடைமுறை பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது ஓஹோ இந்த பிசாஸ் பிரி செய்தரா அப்படின்னு சொல்லி நான் என்ன இன்னும் அதிகமா ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதிலேயே சொல்லுங்க சோத்திரம். சண்டை போட மாட்டேன் நான் கத்தருக்கு சோத்திரம். ஏன்னா சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியும். நம்முடைய சரீரத்தை தான் எஃபெக்ட் பண்ணும். கத்தருக்கு சோத்திரம். அதிலேயே சொல்லுங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, சரீரத்திலே நீங்க நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அதிலேயே சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. அதிலேயே சொல்லுங்க. நீங்க பரிசுத்தமா நடந்தாலும் அசுத்தமா நடந்தாலும், அசுத்தமா நடந்தா ஓவரான பிரச்சனை வந்துடும். பரிசுத்தமா நடந்தா சோத்திரம் நீங்க தாங்குற அளவுக்கு பிரச்சனை வரும். அதிலேயே சொல்லுங்க. பரிசுத்தமா நடக்கிறேன் நானு சோத்திரம். அதனால எனக்கு வராதெல்லாம் யோசிக்காதீங்க. போராட்டம் கண்டிப்பா உண்டு. நல்ல போராட்டம் போராடினேன். பரிசுத்தமா இருந்தாலும் உண்மையா ஜெபம் பண்ணாலும் யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அவங்க மேல இருக்கிற பிரச்சனை தான் உண்மை தான் வரும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அதனால ஜெபம் பண்ணாத விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. சுவாசிகளுக்கு நான் போராடுறேன்னா அவங்க என்னென்ன பாவம் செய்யறாங்களோ அக்கிரமம் செய்யறாங்க அதெல்லாம் நம்மகிட்ட வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆசாரியம் இல்லைன்னா சபை நடக்காது. ஒரு ஆத்துமக்களை வீணா போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசாரியம் பிரசங்கம் பண்றதுக்காக இல்லை, அது ஒரு பகுதி தான். சோத்திரம். முடங்கால திறப்பில் நின்று ஒவ்வொருத்தரும் ராத்திரம் போல ஜெபிக்கணும். எல்லா ஆத்துமா போயிடும். ஹல்லேலூயா 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 சொல்லுங்க சோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, சாவுக்கு ஏதுவான சரீரம். கொஞ்சம் கவனிங்கம்மா. சாவுக்கு ஏதுவான சரீரம். ஆகவே இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று எழுதி. ஆகவே ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும் உங்கள் சரீரத்தை மறுபடியும் ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். கையில் வச்சு அதில் உயிர்ப்பிக்கிறது 2 விதமா நடக்கும். ஒண்ணு சரீரத்தில் இருக்கிற 4 வரைக்கும் போராட்டங்கள் வந்து அதை உயிர்ப்பித்துக்கிட்டே இருக்கணும் கர்த்தர். அதுக்கு ஒரேடியா நம்மளை உயிர்ப்பித்து மேல கொண்டு போயிடுவார். அது வருகில அது 2வது உயிர்ப்பிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதனால உங்க சரீரத்துல நீங்க போராட்டம் வருது, நீங்க ஜெபம் பண்றீங்க, வரும். அல்லேலூயா சொல்லுங்க ஸ்தோத்திரம். என்னையா இது ஜெபம் பண்ணா கூட வருமா? வரும். அல்லேலூயா சொல்லுங்க ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. ஊழியம் நிறைய செய்யினா நிறைய வரும். அல்லேலூயா சொல்லுங்க ஸ்தோத்திரம். நான் சொல்றது புரியுங்களா? நிறைய பிரசங்கம் பண்ணினா நிறைய வரும். சோத்திரம். அவன் என்ன பண்ணுவான்? சாத்தா இத்தனை பேருக்கு பிரசங்கம் பண்ணியா, இத்தனை பேர் மனம் திரும்பிட்டாங்க, உன்னை என்ன படிக்க வைக்கிற மாதிரி நினைப்பான். அல்லேலூயா சொல்லுங்க ஸ்தோத்திரம். நான் சொல்ல உண்மை. இத்தனை பேருக்கு நீ ஜெபம் பண்ணிட்டியா, அவங்களாம் விடுதலை ஆயிட்டாங்க, நம்ம விடுவனா? எதிர்கட்சி ஆள் இருக்கிறான். அது நீங்க எப்பயுமே மறக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் நினைவான் எப்பயும் உங்க சரீரத்துல தான் போராட்டம் கொடுக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே பவுல் என்ன சொல்றாரு? எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல். ஏன்னா நான் மாம்சத்துல போராடி ஜெயிக்க முடியாது சாத்தான. அதை கைத்தட்டி அலையிலே சொல்லுங்க. கைத்தட்டி அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. மாம்சத்துல போராடி ஜெயிக்க முடியாது. அதனால் பவுல் சொல்றாரு, என் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக. அரண்கள், the great strengths of David. நல்லா கவனிக்கணும். அந்த அரண்கள் எங்க இருக்குது? சாத்தானுடைய அரண்கள். the great strengths of devil. அரண்களை வைத்திருக்கிறான். அந்த அரண்களை பெரிய 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 எரிகோ போன்ற மதில் சுவர்களை உங்களுக்கு விரோதமாய் சாத்தான் எழுப்பி வைத்திருக்கிறான். you know, நீங்க ஆயுள் இருந்தால்தான் தெரிவிக்க முடியும். அதை சொல்லுங்க. ஒரு ஆவிக்குரிய மனிதன் தான் அதை தெரிந்து கொள்ள முடியும். ஆவிக்குரிய விசுவாசி தான் அதை தெரிந்து கொள்ள முடியும். ஆவிக்குரிய ஊழியக்காரி தான் அதை தெரிந்து கொள்ள முடியும். அதிலே சொல்லுங்க சோத்திரம். மற்றபடி இல்லைன்னா இந்த உலகத்துல ஆவிக்குரிய போராட்டத்தை நாம் ஜெயிக்க முடியாது. கர்த்தருக்கு சோத்திரம். போனோம் வந்தோம், ஏதோ பெயிண்ட் அடிச்சோம், வாத்தியார் வேலை செஞ்சோம், சாப்பிட்டோம், போலாம், அப்படிலாம் போக முடியாது. கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ 30 பேர் அப்படியே மேய்ச்சி கூட்டி மேய்ச்சி
எதை ஒன்று வாங்கி எல்லாத்தையும் சாப்பிட்டு போற அதெல்லாம் ஊழியம் கிடையாது. போராட்டம் மிகுந்த வாழ்க்கை. காலையில சொல்லுங்க சோத்திரம். அதனால நீங்க என்ன பாத்தீங்கன்னா அவர் சொல்லிட்டாரு, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதான தேவ பலம் உள்ளவைகள். அந்த அலையில சொல்லுங்க சோத்திரம். The power of God. அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதான தேவ பலம் உள்ளவைகள். அப்ப சாத்தான்களுடைய அரண்களை நிர்மூலமாக்க நமக்கு ஆண்டவர் சோதர அலையில சொல்லுங்க, ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? போர் ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். அங்க என்ன அந்த வசனத்துல எழுதிக்கிறார் வாசிங்க. 2 Corinthians 10ஆம் அதிகாரத்துல எழுதி இருக்கிறது வாசிங்க சீக்கிரமா. சோத்திரம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் அவைகளால் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் மேட்டிமையையும் இதை கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்தணும். அலையில சொல்லுங்க என்னது? தேவனை அறிகிற அறிவிக்க விரோதமாய் எழும்புகிற மேட்டிமையானவைகள், எல்லா கிறிஸ்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சிந்தனைகளையும் நினைச்சுதான் கிறிஸ்துவுக்கு கீழாய் சிறைப்படுத்தணும். நம்முடைய கிடையாது, மற்றவங்களுடையது. ஆளிலே சொல்லுங்க, நாம அதுல ஜெயிச்சுட்டு மற்றவங்கள்ட்டையும் அதை ஜெயிக்கணும். அப்ப உங்க எண்ணம் சிந்த கிறிஸ்து விரோதமாக எழும்புகிற மேட்டுமை பெருமையெல்லாம் அரெஸ்ட் பண்றதுக்கு நம்முடைய போர் ஆயுதங்கள் தேவ பலம் உள்ளவர்களாய், நம்முடைய போர் ஆயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். ஆளிலே சொல்லுங்க. நான் 2 உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். யாக்கோவுக்கு ஆற்றங்கரையில ஜெர்மன் ராத்திரிலாம் என்ன பண்ணான்? போராடி ஜெபித்தான். அலையிலியா சொல்லுங்க சோத்திரம். பொழுது விடியும் பொழுது ஆண்டு சொன்னாரு, என்ன பொழுது விடுது, என்னை விடு, நான் போறேன்னு சொன்னார். அலையிலியா சொல்லுங்க சோத்திரம். அப்போ நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியா போக விட மாட்டேன்னு சொன்னான். அப்போ சோத்திரம், இல்ல நீ ஆசீர்வச்சே ஆகணும்னு சொல்லி அப்ப போராடினே இருக்கிறான். அந்த போராட்டத்துல ஆசீர்வாதம் வாங்காம விடக்கூடாது என்று அவ ஒரு ஆவிக்குரிய ஒரு ஜெப போராட்டம் பண்றான். காலையில சொல்லுங்க சோதனம். கர்த்தர் அந்த இடத்துல அவனை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அவன் தொடர்ந்து அந்த தொட்டு போயிட்டாரு. ஏன்னா ஏன் தொட்டாருன்னா அவருடைய மாம்சத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. காலையில சொல்லுங்க, மாம்ச காரியம் கொஞ்சம் இருக்குது. அதனால அது தொட்டு போயிட்டாரு. ஆவியில ஜெயிச்சாலும் மாம்சத்துல போராட்டத்தை உண்டாக்கிட்டு போயிட்டாரு. கர்த்தருக்கு சொல்றேன். காலையில சொல்லுங்க ஆவி. அதே போல எரிகோ மதில்னா இந்த கட்டடம் போல பாருங்க, 7 கட்டடம் போல அகலம் இருக்குமா. இந்த கட்டடம் எவ்வளவு அகலம் இருக்கு? அது 7 மடங்கு அகலமா இருக்குமா. 150-200 அடி உயரம் இருக்குமா. எரிகோ கோட்டையை உடைக்கவே முடியாது. கர்த்தருக்கு சோதனை. அலையிலேயே சொல்லுங்க, உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது எப்படி உடைப்பான்? எந்த புல்டோஸ் கொண்டாலும் உடைக்க முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா அதனால அந்த கோட்டை செவரை அடிச்சுட்டு கதவுலாம் ஜனங்க ஜாலியாக உள்ள. ஆனா கர்த்தர் சொல்றேன், யோசுவா மூலம் என்ன பண்ணாரு, நான் எரிகோ மதியில உடைப்பேன் போனாரு. 6 நாள் சத்தம் கூடாது சுத்தி வரும். கைவ தலையிலே சொல்லுங்க 6 நாள் சொல்லுங்க, 6 நாள் சத்தம் கூடாது சுத்தி வரணும். 7வது நாள் சொன்னது 6 நாள் 6 7வது நாள் சோத்த 7 தடவை, 7 6 13 தடவை. அலையிலே சொல்லுங்க சோத்திரம். அப்ப 7வது நாள் சுத்தும் பொழுது என்ன பண்ணணும்? சோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று ஆர்ப்பரிக்க வேண்டும். பேசக்கூடாது, ஆர்ப்பரிக்கணும். ஆனா இந்த 12 தடவை சுத்தும் பொழுதும் அமைதியா தான் வரும். அலையிலே ஏன் அப்படின்னா, இந்த அத்தனை தடவை நீங்க பேசினே வந்தாங்கன்னா ஆர்ப்பரிக்கிறது பலன் இருக்காது. கர்த்தருக்கு சோத்திரம். அது என்ன அர்த்தம்னா, நீங்க ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் ஓயாம பேசி 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 கழிச்சிட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சோதனம் பண்ண முடியாது, ஞாயிற்றுக்கிழமை துணிக்க முடியாது. அலையிலேயே சொல்லுங்க. அதனால 6 நாள் கொஞ்சம் வாய் அடிக்கணும், அமைதியா இருக்காது. கர்த்தருக்கு சோதனை. 7ஆம் நாளே கர்த்தரை துதித்தனா உனக்கு விரோதமாய் எழும்புகிற எரிகோவின் மதில் தகர்ந்து விடும். கைகளை தட்டி அலையிடுங்க. அலையிலா எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் முன்னே செல்கிறார். முன்னே வந்தாலும்
கவனிங்க கொஞ்சம் பேசி நிக்காதுங்க தயவுசெய்து. அல்லேலூயா சோத்திரம். பாத்தீங்கன்னா எப்படித்தான் ஜெயிக்கிறது? எப்பயும் போராட்டம் நமக்கு உண்டு. மாம்சத்தோடு துறைத்தோடு கிடையாது, மாம்சோட ரத்தத்தோடு கிடையாது. துறைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டல பொருளாதார சேவனைகள் 24 மணி நேரம் நம்ம போராடிட்டு. அதுல ஊழியர்களுக்கு ஒன்றே போராட்டம், விசுவாசிக்கு அதுல பயிர் போராட்டம். அதுல ஆமீன். எப்படிதான் ஜெயிக்கிறது? அதுக்குதான் சொல்றப்ப நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சரீரமாகிய ஆலயத்தில் வாசம் பண்ணினால், அல்லேலூயா, அப்போ வாசம் பண்ணினால் அந்த ஆவினால சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க கர்த்தரால முடியும். கர்த்தருக்கு நம்மால முடியும். அதை கைத்தட்டி ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான சரீரம் இது. காட்சி ஏசு வரும்போது மொத்தமா தூக்கி முடியும் எல்லாத்தையும். கர்த்தர் மறுரூபமாக்கி எடுத்து முடியும். அது வரைக்கும் தினம் போராட்டது. யார் ஜெயிக்கிட்டாத? யார் போய் என்ன பண்றதாத? இது எப்படிதான் ஜெயிக்குது? நான் போங்க 2 நாள ஜெயிச்சேன் பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில போராடி ஜெபம் பண்ணி இது என்ன பண்ண, நாளைக்கு பிரசங்கம் பண்ணும், ஏன்னா உற்றாதீங்க ஆண்டவரே சொல்லி போராடி பிரசங்கம் பண்ணி நான் வெளியே வந்துருக்கோம். கர்த்தருக்கு சோத்திரம். நாளைக்கு சொல்லுங்க. ஆமேன். ஏன்னா ஒரே நேரத்துல 4 ஊழியம் செய்தா அது போராட்டம் வந்து கர்த்தர் சரீரத்துல தாக்குற சத்து அது நல்லா தெரியும். கர்த்தருக்கு சோத்திரம். நாளைக்கு சொல்லுங்க. ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் என்ன விட்டீங்க அப்படிலாம் கேட்டேன் நான். ஆனா கர்த்தர் சொன்னாரு, நீ போய் பலமையா பிரசங்கம் பண்ணுவ அப்படின்னு சொன்னார். கர்த்தருக்கு சோத்திரம். நாளைக்கு சொல்லுங்க. அப்பதான் எனக்கு தெளிவாச்சு. அலையிலேயே சொல்லுங்க சோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவது அக்னி ஜுவாலையா பயன்படுத்தும் சொன்னார். தூதர்களை காத்துகளா ஊழியக்கார அக்னி ஜுவாலை செய்வன்னு சொல்லி வசனம் விட்ட பிறகுதான் எனக்கு தெம்பே வந்தது. அலையிலேயே சொல்லுங்க சோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க மனைவிக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா ஒரு 2 நாள் கூட நான் உள்ளே கதவு சாத்திக்கிட்டு அப்படியே வசனம் வாசி தியானம் பண்ணி ஜெபம் பண்ணி இருப்பேன். பேசவே மாட்டேன் இவங்களோட. அது பெரிய வருத்தம் அவங்களுக்கு. என் பிள்ளைகளோடும் பேச முடியாது, மனைவியோடும் பேச முடியாது. தேவனோடவே நெருங்கி அவரோட வசனத்தை வாசித்து தியானம் பண்ணி அதுக்கு அர்த்தம் கேட்டு அதை ஆண்டை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணி அதை கோர்த்து அதை சரி பண்ணி கொண்டு வரதுக்கு 1 நாள் 2 நாள் ஆயிடும். ஒரு பிரசங்கம் ரெடி பண்றதுக்கு கர்ப்ப வேதனைப்பட்டு தான் ஒரு பிரசங்கத்தை எடுக்கணும். நாளையிலேயே சொல்லுங்க சோதனை. இது எப்படி உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக அல்ல, சிந்திக்க வைக்கவும் நீங்கள் அதிலே வெற்றி பெறவும் தான் இந்த செய்தி. கைகளை கட்டி ஆண்டவரை சோதனை. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. நீ மறந்தால் வாழ எங்கும் இடமே, நான் மறந்தால் வாழ எங்கும் சுகமே. நீ மறந்தால் வாழ எங்கும் இடமே, நான் மறந்தால் வாழ எங்கும் சுகமே.
மாதிரி நேரங்கள் சில நாட்கள் அவரையே பேசிட்டு வெளியே வந்தாதான் சாத்தானுடைய கட்டுகள் உடையும். சாத்தானுடைய கட்டுகள் உடையும். அல்லேலூயா. அவருடைய வல்லமை கண்டு நான் இன்னொருக்கு காத்திருக்கிறேன். அவருக்கு எவ்வளவு பவர் நமக்கு தெரியும். அதை விட பெரிய பவர் ஆனாதான் அவன் நமக்கு பேசினான். அவருடைய முகத்தை தரிசித்து வெளியே வந்தாதான் அவன் கட்டு உடையும். எல்லா எண்ணங்கள், வேற்றுமையான எண்ணங்கள், சிந்தைகள், பெருமைகள், அவை அறிவுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்க முடியும் இயேசுவின் நாமத்தினால். அவருடைய வல்லமையினால் அது உயிர்த்தெழுந்த வல்லமை. That is the resurrection power. Hallelujah. Hallelujah சொல்லுங்க. Hallelujah சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த வல்லமை. Praise the Lord சொல்லுங்க. Hallelujah. சாதாரணமா நினைக்கிறாங்க அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை. Praise the Lord சொல்லுங்க. Hallelujah. உலகத்திலேயே மிக மிக கடினமான ஒரு காரியம் ஒன்னே ஒண்ணுதான். கர்த்தருக்கு பிதாவுக்கு. அவன் எதுன்னு சொல்லிடுறான். வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், அகில உண்ட எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு அவர் ரொம்ப சுலபம். வார்த்தையினால உருவாக்கிட்டாரு. வானம் உண்டாக்குறது, பூமி உண்டாக்குறது, அவர் சொல்ல ஆகம் கட்டளை இருக்கு, எல்லாம் உருவாக்கிட்டு பாருங்க. ஆனா இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்புவதுதான் மாபெரும் காரியம். அதை சொல்லுங்க. ஏன் அது அவ்வளவு பெரிய கடினம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாம் முதல் கொண்டு இனி பிறகு போகிற மனுஷனுடைய பாவம், சாபம், மரணம், நோய், வியாதி, பலவீனம், போராட்டம், வறுமை, ஏழ்மை எல்லாம் ஒன்றாய் இயேசுவை மேல அமைக்கி அவரை அந்த கடற்களை வச்சிச்சு. அதில் சொல்லுங்க ஸ்தோத்திரம். ஆமென். ரோமர் செய்தாங்க, யூதர்கள் செய்தாங்க என்று சொல்றதை விட இந்த கூடி 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 கூடியான மக்களுடைய பாவம், சாபம், மரணம், வியாதி, நோய், கவலை எல்லாம் சேர்த்து இயேசுவை அடுக்கி அப்படியே உலகமை வச்சிச்சு. அவர் ஏற்பட்டு ரொம்ப கஷ்டம். அதிலே சொல்லுங்க சோதரன். இது ஒன்றுதான் பிதாவுக்கு கடினமான காரியமா இருந்தாலும் பிதா அதை செய்தார். கைகளை உயர்த்தி கைப்பற்றி ஆண்டவரை சோதனை பண்ண முடியும். அதை தான் இப்ப வாசிக்க போறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32, 33. சீக்கிரம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2, 32, 33. அப்போஸ்தலர் 2, 32, 33. அதுவா இல்லையே? அப்போஸ்தலர் 2 பாருங்க. 2ஆம் அதிகாரம் பாருங்க. சாரி, 23, 24. சரி பாருங்க. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது. கவனிங்க. இதுதான் அப்போஸ்தலர் 2 நம்ம வாசிச்ச வசனம் 24. தேவன் அவருடைய மறுபடியும் வாசம். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டுகளை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது. 2 கட்டு இருந்தது. நல்லா கவனிங்க. இயேசு மேல இந்த அவரு மரித்து உள்ள அடக்கம் பண்ணப்பட 2 கட்டுகள். அல்லையா சொல்லுங்க. அந்த 2 கட்டுல முதல் கட்டு மரண உபாதைகளின் கட்டு. அல்லையா சொல்லுங்க. என்னது? மரண உபாதைகள். எப்போ இயேசுவை பிடிச்சி பிலாத்துவின் அரண்மையில கொண்டு போய் நியாய விசாரணை செய்கிறதிலிருந்து அல்லையா சொல்லுங்க சோதரன். ஆமீன். ராத்திரி முழுவதும் பட்டியல அவர் நியாய விசாரணை பண்ணாங்க. அல்லையா சொல்லுங்க. அடுத்த நாளே சோதனை சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். எங்க கொள்கதா மறைக்கு போறாரு. அங்க போற வழியில அடி அடிக்கிறான், சாட்டையில அடிக்கிறான், என்னென்னமோ பண்றாங்க சோதனை அவனது. அப்புறம் ஆணி அடிக்கிறான், தலையில முழுமுடி வைக்கிறான், அவன் பிச்சு 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 எடுக்கிறான். கத்தருக்கு சோதனை. நேற்று பாத்துங்க. நேற்று சோதனை அவங்க ரூபி ஒரு பண்ணாங்க பாருங்க. சோதனை இயேசுவை கிழிட்டுன்னு கிச்சாங்க. நம்ம ஒரு சின்ன காயம் பட்டா நம்ம என்னென்ன வேதனை அடையணும். நம்ம சரீரத்துல ஒரே ஒரு சின்னம், ஒரு கத்தி கீறிச்சு
அதுக்கு நம்ம எவ்வளவு வேதனைப்படுறோம், எத்தனை பேர் ஓடுறோம், எவ்வளவு மருந்து வைக்கிறோம், அது என்ன பண்றோம்? இயேசு உடம்பு முழுவதுமே கிழிக்கப்பட்டதே. அலையிலே சொல்லுங்க, தலையிலிருந்து வாட்ட வரைக்கும் கிழிச்சாச்சு. அதெல்லாம் எதனால வந்தது? நாம் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல் தான். நம்முடைய வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள், போராட்டங்கள் தான். நம்முடைய தவறான குணங்கள், துன்மார்க்கமான குணங்கள், துன்மார்க்கமான வாழ்க்கை, பொய், திருடு, வஞ்சகம், இதெல்லாம் இயேசுவை காயப்படுத்தியது. அதில் மரண உபாதைகளின் கட்டு. ஆமே, உனக்கு எனக்கும் அவர் மேல ஒண்ணு இல்ல, மரண உபாதையும் கட்டு. நம்மோட மரண உபாதைகளின் கட்டுதான். அல்லையா சொல்லுங்க. அது அவரை போட்டு அழுத்தி கட்டிச்சு, கட்டி உள்ள வச்சிச்சு. அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது யார் அவுக்கு? யார் அவுக்க முடியும்? யாரால முடியாது. கர்த்தருக்கு சோதனை. உலகத்துல எந்த மனிதனாலும் எந்த தேவதூதனால கூட முடியாது. கர்த்தருக்கு சோதனை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. இரண்டாவது, அவரை மரணம் கட்டக்கூடாதுன்னு பாருங்க. இரண்டாவது, மரணத்தினால் கட்டப்படக்கூடாது. அப்ப இரண்டாவது, மரணம் அவரை கட்டி வச்சு. மரணம் நல்ல கவனிங்க. என்ன மரணம் சொல்லுங்க? சரீர மரணம். கைகள் ஒழுக்க அலையிலே சொல்லுங்க. என்ன மரணம்? சரீர மரணம். கர்த்தருக்கு சோதனை. அந்த மரணமும் அவரை கட்டி வைத்திருக்கிறது. கர்த்தருக்கு சோதனை. அல்லேலூயா. ஆமென். மரணம் கட்டி வச்சிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன பாருமா? மரணம் கட்டி வச்சு, மரண உபாதைகளின் கட்டு, அப்புறம் மரணத்தின் கட்டு. இந்த ரெண்டு கட்டும் இயேசு எங்க கல்றதுக்குள்ள அந்த வைக்கப்பட்டு வெளியே வர முடியாதபடி இருக்கிறது. கர்த்தருக்கு சோதனை. அலையில அதைதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல. உயிர்த்தெழுதல்னா என்ன? வாட் இஸ் த ரெசரக்ஷன்? அலையில வாட் இஸ் த ரெசரக்ஷன் பவர்? உயிர்த்தெழுந்த வல்லமைனா என்ன? அது அவர் எதனால எழுப்பப்பட்டாரு? தேவனுடைய வல்லமையினால்தான் அவர் எழுப்பப்பட்டார். கர்த்தருக்கு சோதனை. அலையிலையா. இப்ப மத்திய சுவிசேஷத்துக்கு நாம் வர வேண்டும். மத்திய சுவிசேஷத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்திய 25ஆம் அதிகாரத்துக்கு வர வேண்டும். நீங்க எல்லாரும் மத்திய 25ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். ஆமென். மத்திய 25ல பாத்தீங்கன்னா 28ல 1-4 வரைக்கும் வாசிங்க. மத்திய 28 1-4 வரைக்கும். மத்திய 28 1-4 வரைக்கும். கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வாசலில் உள்ள கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் எப்படி இருந்தது? மின்னலை போல் இருந்தது. அந்த வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் துடிக்கிட்டு செத்தவர்கள் போல விழுந்தார்கள். நாளையிலேயே சொல்லுங்க. காவலர்கள் விழுந்தபடினால திடுக்கிட்டு செத்தவர்கள் போல விழுந்தாங்க. இப்ப கவனிங்க, அவருடைய உயிர்த்தல் எப்படி நடந்தது என்று எழுதி இருக்கு பாருங்க. ஆலையிலே சொல்லுங்க. அப்போ இந்த முதல்ல என்ன ஆச்சுன்னா, வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கினான். அப்ப இறங்கும்போது பூமி மிகவும் அதிர்ந்தது. அலையிலே சொல்லுங்க. பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி உண்டானது. கர்த்தருக்கு சோத்திரம். அலையிலே சொல்லுங்க. ஆமென். பெரிய பூமி அதிர்ச்சி. நல்ல கவனிங்கம்மா. வானத்துல வர தூதன், ஆனா இங்க என்ன உண்டாகுதாங்க? பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. பூமி அதிர்ச்சி எதனால வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பூமி அதிர்ச்சி பூமியினுடைய அடைச்சி, பூமியினுடைய சுழற்சினாலதான் பூமி என்னது ஏற்றுக்குவாங்க வருது. பூமி அதிர்ச்சி. பூமி ஒரே மாதிரி கிடையாது. ஒரு ஏறக்குறைய 100-200 தட்டுகளை உடையது. அதுல தட்டுகள் தனித்தனியா இருக்கு. எல்லாம் ஒன்னா சேர்ந்து பூமி. அதுல சொல்லுங்க சோதரன். அந்த தட்டுகள்ல ஒண்ணு அசைந்தா கூட என்ன ஆயிடும்? சுனாமி உண்டாகும். நாளையில சொல்லுங்க. ஒண்ணு அசைந்தா கூட பூமி அதிர்ச்சி உண்டாகும். நாளையில சொல்லுங்க. 100 தட்டுல ஒண்ணு அசைஞ்சா கூட, ஒண்ணு அப்படியே அசைஞ்சா கூட என்னவா? அங்க 100 தட்டுல ஒண்ணு அசைஞ்சா கூட பூமி அதிர்ச்சி உண்டாகும். நாளையில சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமீன். சுனாமி அங்க கடல்ல சுனாமி உண்டாகும். இங்க யோசிச்சு பாருங்க. இதுக்கு அதுக்கு அவரு வானத்திலிருந்து வராது, இங்க பூமியில அதிர்ச்சி உண்டாகுது. பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள்? அங்க ஆலயத்துல என்ன பண்ணாங்க? பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில அவர்கள் என்ன செய்தாங்க? துதித்து ஜெபித்து தேவனை மயம்போடி வந்தாங்க. அப்போ பூமி மிகவும்
அதிர்ந்தது. அலையிலே சொல்லுங்க சோத்திரம். சிறைச்சாலையின் கதவுகள் என்னது அது திறந்தது, விலங்குகள் எல்லாம் தெரிந்து போனது. இப்ப பாருங்க, இந்த அதிர்ச்சி எப்பொழுது தேவன் இறங்குகிறார். அலையிலே சொல்லுங்க சோத்திரம். சொல்லுங்க அலையிலூயா, ஆமீன் சொல்லுங்க, அலையிலூயா, ஆமீன் சொல்லுங்க. பூமியின் வெடிப்புகள் அசையும் என்று சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அலையிலே சொல்லுங்க, ஆமீன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா தூதன் அங்கிருந்து இறங்குற, கீழே பூமி எதிர்ச்சி உண்டாகுதுன்னா அந்த பாதாளம் வரைக்கும் அந்த வல்லமை போயிருக்கு. கையில் வைத்து அலையிலே சொல்லுங்க, ஆமீன். அந்த தேவ தூதன் அங்க இறங்கினது கீழே அடியில, பூமிக்கு அடியில வரைக்கும் போயிருக்குது அந்த பவர். கையில வைத்து அலையிலே சொல்லுங்க, ஆமீன். அலையிலே சொல்லுங்க, எவ்வளவு புரிதல். அங்க அவர் மேலதான் இறங்க, பூமி அது அந்த பவர் பூமியில துளைக்கும் போது கர்த்தருக்கு சொல்லுங்க அடித்தட்டு வரைக்கும் போயிருக்கு. அதனால்தான் பூமி அதிர்ந்தது. சொல்லுங்க அல்லேலூயா. விஞ்ஞான முறைமைப்படி நான் சொல்றேன், மருத்துவ விஞ்ஞான பூகோள சரித்திரத்தின்படி நான் சொல்றேன். இந்த பூமி அதிர்க அவருடைய வல்லம் அவ்வளோ, அந்த ஒரு தூதனைக்கே அவ்வளவு வல்லம் இருக்குமானா அலையில சொல்லுங்க, பூமி மிகவும் அதிர்ந்தது. ஆமென். சோத்திரம். இயேசுவை எழுப்புதுன்னா அவ்வளவு பெரிய காரியம் தானா? நீங்க நினைச்சீங்க உலகத்துல சாதாரணமா நம்ம பாவம் செய்துட்டு போயிடும். நாளையில சொல்லுங்க, சாதாரணமா அக்கிரமம் பண்ணிட்டு போயிடும். நான் என்ன சொல்றேன்னா, நாம இந்த உலகத்துல எவ்வளவு பாவம் செய்தாலும் பாவத்துக்கு தண்டனை கிடைச்சாதான் அதுக்கு மன்னிப்பு கிடைக்கும். அதையும் சொல்லி நினைப்போம். நீ எவ்வளவு பாவம் செய்தியோ அவ்வளோ பாவத்துக்கு தண்டனை கொடுத்ததுதான் மன்னிப்பு கொடுத்தாரு. நாளையில சொல்லுங்க, உன்னை லேசாலாம் விட்டுற மாட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அலையிலே சொல்லுங்க. ஏன்னா சிலுவையில் உன் ஒவ்வொரு பாவத்துக்கு அவர் ரத்தம் செலுத்தி அவமானப்பட்டிருக்கிறார். நீ மறுபடியும் பாவம் செய்வது நீ அவரை அவமானப்படுத்துகிறாய். அலையிலே சொல்லுங்க ஸ்தோத்திரம். மறுபடியும் பாவம் செய்யும் பொழுது அவரை மறுபடியும் சிலுவையில் அறைகிறார். இதற்கெல்லாம் வட்டியும் வாங்கிட்டு அவனை மன்னிப்பது. நீ நினைச்சுக்கிட்ட தெரியாம செய்யறோம், கத்து தெரியாம, பாட்டு தெரியாம எல்லாத்தையும் எடுத்து போய் மாற்றி வச்சுட்டோம், அப்படி பண்ணிட்டோம். ஒண்ணும் கிடையாது. நானும் ஜோமணினே இருக்கிறேன். என்னன்னா ஒரு நாள் வெளியே வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். எதையுமே மறைக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, அதனால நான் பரிசுத்தமா வாழ கத்துக்கொள். விழுந்தியா, விழுந்துட்டு போனா போது இனிமே விளையாடுபடி பார்த்துக்கோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அவன் பண்ணா, இவன் பண்ணா, அவன் பண்ணா, இவன் பண்ணா, அதெல்லாம் சொல்லாத. ஆத்துமாவுக்கு நீதான் ஊரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆத்துமாவுக்கு நீதான் ஊரு. என் பூச்சம் தெரியல, அதெல்லாம் பாவத்துக்கு வந்த நீ சொல்லாத. அலையில சொல்லுங்க, என் மனைவி சரியில்லை அதனால நான் பார்த்து போட முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க ஆத்மாவுக்கு அவங்கதான் உறுதி. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதமாய் ஒரு போராட்டம், விசுவாச போராட்டம், ஒரு ட்ராக் கொடுத்திருக்கிறார். அதுல ஒன் ட்ராக்ல நீதான் ஓடணும், இன்னொருத்தர் வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அலையில சொல்லுங்க, எனக்கு கொடுத்திருக்கிற நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் தான் ஓடணும். எப்படி எனக்கு பிற என் புள்ள ஓடுறா, மணி ஓடுமா? நீதான் ஓடணும், ஓடுற. அலையில சொல்லுங்க ஸ்தோத்திரம். அதனால உன் ஓட்டத்தை மூடி முடிக்கிறதுக்கு சோத்திரம். அலையில சொல்லுங்க. சிறு பள்ளியா இருக்கும் போது ஏதோ விட்டாரு. இப்ப வாழ்ந்து சத்தியத்தை அறிந்த பிறகு எப்பயுமே ஜாக்கிரதையா நடக்கும். அலையில சொல்லுங்க சோத்திரம். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எல்லாம் ஆண்டு உண்மைதான். சோத்திரம். அலையில யூதாவின் பாவம் ஆனது சோதனது என்னது வைரத்தின் நுனியினால் எழுதப்பட்டிருக்கு. அலையில சொல்லுங்க. யூதாவின் ஒரு இடத்துல இரும்பு எழுத்தாணியால் இருக்கு, இன்னொரு இடத்துல வைரத்தின் நுனியினால் எழுதப்பட்டிருக்கிறது. வைரத்தின் நுனி நீங்க பாத்தீங்கன்னா அதை கண்ணாடியில எழுத முடியும்னா வைரத்தின் நுனியில தான் எழுத முடியும். அதனால வைரத்தின் நுனியினால் இரும்பு எழுத்து ஆணினாலும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ என்னதான் செய்யுது அப்படின்னா ஆண்டவருக்கு பரிசுத்தமா ஜீவிக்கணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய உடல், பொருள், ஆவி, நம்முடைய பணம், பொருள், ஆட்சி, செல்வம், ஐஸ்வர்யம் எல்லாத்துக்கும் ஒரு நாள் கணக்குட்டாகும். அலையிலே சொல்லுங்க, நீ எவ்வளவு வச்சுக்கணும், எவ்வளவு கட்டணம் கொடுத்த அதுவும் கணக்கு வரும். அலையிலே சொல்லுங்க சொல்றேன். அலையிலூயா. நீ எவ்வளவு என்ன பண்ணாலும் அது கணக்கு, அது மறைச்செல்லாம் வைக்க முடியாது. கர்த்தருக்கு சொல்றேன். அலையிலே சொல்லுங்க, ஆமென். கர்த்தருக்கு அது ஒரு நாள் அப்படியே ஒரு நாள் சீக்கிரமா கர்த்தருக்கு சொல்ற வெளியே வரும். அப்ப நீ மாட்டிக்குவே, பெரிய பிரச்சனை மாட்டிக்குவேன். உயிர் போற நிலைமை பிரச்சனை ஆயிடும், ஜீவாதார பிரச்சனையா மாறிடும். அதுக்கு முன்னால நீ ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். கர்த்தருக்கு சொல்றேன். நான் பிரசவம் பண்றது உங்களுக்கு கட்டமா இருந்தாலும் நல்லது, அதுதான். கர்த்தருக்கு சொல்றேன். அலையிலே சொல்லுங்க, ஆமென், ஆமென் சொல்லுங்க. அலையிலுயா, அலையிலுயா. நாங்க பலிபீடத்துல உட்காந்துக்கிறேன்னா
நல்லா கொடுத்தவங்களை கொடுக்கலன்னு நான் சொல்ல முடியாது. அல்லையா சொல்லுங்க. கொடுக்காதவங்களை கூட்டணும்னு சொல்ல முடியாது. அல்லையா சொல்ல போய் சொல்லக்கூடாது இங்க உட்காந்து. அதனால என்ன சொன்னேன், நான் இங்க வந்து உண்மையை தான் பேசணும். ஏன்னா நான் கர்த்தருடைய பார்வையில அபிஷேகத்துல ஆவி நிரம்பி இருக்கிறேன். நிறைய கூட்டங்களை கொடுக்கலன்னு சொல்ல முடியாது, கொடுக்காதவங்களை கொடுத்தன்னு சொல்ல முடியாது, நடக்காதவங்களை நான் சொல்ல முடியாது. எது உண்மையோ அதை அப்படியே சொல்லிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை மிஞ்சினதெல்லாம் தீமையினால் உண்டாயிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பூமி மிகவும் அழிந்தது. அப்புறம் என்னன்னு பாருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வாசலில் உள்ள கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு சுவிசேஷத்துல அவங்க மகதலேனா மரியாளும் போகும்போது கல்லை எவன் நம்ம புரட்டி தள்ளுவான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, இது பாக்குறாங்க. ஏற்கனவே கல்லு போட்டு தள்ளிட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. சோதரன் இந்த சுவிசேஷத்துல நேரடியா பாக்குறாங்க. எப்படின்னா வானத்துல நீங்க தூதன் இணைத அவன் சோதரன் இறங்கும் போது பூமி அதிர்ந்தது மாத்திரமல்ல, அங்கே நடந்தது என்ன சோதரினா, அங்கே கல் புரட்டி தள்ளப்பட்டது. அவனுடைய ரூபம் எப்படிப்பட்டது பாத்தீங்கன்னா, அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாக இருந்தது. அல்லேலூயா. மின்னலை போடுங்க. எப்படி? வாட் இஸ் த லைட்னிங்? அல்லேலூயா சொல்லுங்க. சோதரம். வாட் இஸ் த லைட்னிங்? அந்த மின்னல் எப்படி இருக்கும் சொல்லுங்க. மின்னல் நீங்க பாக்குற மின்னல் எல்லாம் வானத்துல பாக்குறீங்க, உங்க பக்கத்துல பாத்துக்கிறீங்களா? பக்கத்துல பாத்துக்கிறீங்க மின்னல் பக்கத்துல. ஏன் பாக்கல? மழை பயங்கரமா பெய்யும் போது உங்க வீட்டு மேலே போகும் மின்னல். நீங்க இடி மின்னல் வீட்டு மேலேயே போகும். அப்ப கண்ண முடியும் நம்ம. அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரன். பாத்தீங்கன்னா மின்னல் அவங்க வந்து வானத்துல ஒண்ணும் பார்க்கல. அந்த தூதன் இறங்கின பொழுது சோத்திரம் வல்ல போட்டி தள்ளும் போது அந்த தூதனுடைய அந்த உருவமே எப்படிதானது? மின்னலை போல இருந்தது. பளிச்சு பார்க்க முடியுமா? மின்னலை போல இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். உறைந்த மழையை போல வெண்மை போல அவருடைய வஸ்திரம் இருந்தது. இப்படி புரட்டி தள்ளி கல்லு மேல உட்காண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. பாத்தீங்கன்னா அவன் புரட்டி தள்ளி கல்லு மேல உட்காத்துக்கு முன்னாடியே அல்லேலூயா சொல்லுங்க, தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டையும் அல்லேலூயா சொல்லுங்க, அவருடைய மரண கட்டையும் அழுத்துட்டார். கைகளை விட்டு அல்லேலூயா சொல்லுங்க. லாசரு கதை வேற. லாசரு நல்லா கவனிங்க. லாசருவை பார்த்து லாசருவே வெளியே வந்துருக்காரு. அவன் எப்படி வந்தான்? கட்டோடு தான் வெளியே வந்தான். எப்படி வந்தான்? கட்டோடு தான் வெளியே வந்தான். அப்புறம் இவனை கட்ட வித்தவங்கன்னு சொன்னாரு. இல்ல கட்ட விட்டாங்க. கல்ல புரட்டுன்னு சொன்ன, கல்ல போட்டதும் ஜனங்க தான், கட்ட விட்டு விட்டதும் ஜனங்க தான். ஆனா இயேசுக்கு அப்படி இல்லை. கல்ல புரட்டி தள்ளுறதுக்கு மேல இருந்து தூதன் வந்தான். கட்டுகளை அழிக்க தேவனிடத்திலிருந்து வல்லமை, பரத்திலிருந்து வல்லமை வந்தது. சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டு கட்டு இப்ப சொல்றேன். மரண உபாதைகளின் கட்டு, ரெண்டாவது மரணத்தின் கட்டு. அல்லேலூயா. இந்த ரெண்டு கட்டும் இயேசு மேல இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவனுடைய வல்லமை இறங்கும் பொழுது என்ன நடக்குன்னா, இந்த ரெண்டு கட்டுகளும் அழுத்தப்படும். கைகளை தட்டி ஆண்டவரை சோதனம் பண்ணுவோம். உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுவது. நல்ல கை தட்டுங்க, எல்லாம் உற்சாகமா கை தட்டுங்க. அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கும் போது ரெண்டு கட்டுகளும் அழுத்தப்பட்டது. மரண உபாதைகளின் கட்டு, இரண்டாவது மரணத்தின் கட்டு. ஆமென். அந்த மரண உபாதைகள் உலகத்துல யாரெல்லாருடைய வியாதி, சாபம், மரணம், பேய், பிசாசு, புள்ளி சொல்லி அம்மா போராட்டம், வறுமை, ஏழெல்லாம் மரண உபாதைகளின் கட்டு. மரணம் என்பது ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த மரணத்துக்கு அதிகாரி யாருன்னா பிசாசு. எதுல 2:14 பாக்குறோம். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன். அதை சொல்லுங்க. அவனை தன் மரணத்தினால அழித்தார் அப்படின்னு சொல்லி அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப மரணத்துக்கு அதிகாரி யாரு? பிசாசு. இந்த இயேசு எந்திரிக்க முடியாதபடி கல்லறையில போட்டு
ஜனங்களுக்கு ஒரு சோத்திரம் விடுதலை கிடைக்க கூடாதுன்னு சொல்லி அவன் நினைச்சான் சோத்திரம் அந்த மரண கட்டுல உள்ளே இருக்கிறோம். இயேசு வந்தா போச்சு அதோட சோத்திரம் அலையிலே சொல்லுங்க ஆமீன். மரண கட்டு 2 கட்டுகளை கவனிங்க. மரண கட்டு மரண உபாதைகளின் கட்டு அலையிலே சொல்லுங்க. இப்போ 2 கட்டுகளும் தேவனுடைய வல்லமையினால் அவிழ்க்கப்பட்டது. ஏசாயா தீர்க்க தரிசனம் கவனிங்க, வாசிங்க. ஏசாயா தீர்க்க தரிசனம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தின் 10:27 வாசிங்க. அந்நாளில் உன் தோழி நின்று அவன் சுமையை எடுத்து நின்று அவன் முகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் முகம் அல்ல, அபிஷேகத்தினால். அதில் சொல்லுங்க, அபிஷேகத்தின் முகம் இல்ல, என்னது? அபிஷேகத்தினால் முகம் ஒழிந்து போகும். கைகள் வைத்து அலையில் உன் தோழி நின்று அவன் சுமை. யார் சுமை? அவன் சுமைனா யாரு? பிசாசு. உன் கழுத்து நின்று அவன் முகம். அப்ப தோல் மேல என்ன வச்சுக்கிறான்? சொல்லுங்க, சுவாசிக்கு தான் எழுதப்படுகிறது. கர்த்தருக்கு சோத்திரம். அலையிலே சொல்லுங்க ஆமீன். உன் தோல் மேல என்ன வச்சுக்கிறான்? சுமையை வச்சிருக்கிறான். கழுத்து மேல என்ன வச்சுக்கிறான்? நுகத்தை வச்சுக்கிறான். இது எதனால நீங்கும்? அபிஷேகத்தினால் முகம் முறிந்து போகும். கர்த்தருக்கு சோத்திரம். அலையிலே சொல்லுங்க, உன் மேல் இருக்கிற முகத்தை முறித்து உன் கட்டுகளை நான் அறுபட்டு இருக்கிறார். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ இது யாராலையும் ஆக முடியாது. இந்த மரண உபாதைகளின் கட்டையும் மரண கட்டையும் கர்த்தருடைய அவரு கட்டாவிட்டா உலகத்தில் இருக்கிற அவரை நம்புகிற எல்லாருடைய கட்டுகளும் அழுக்கப்படும், எல்லாருடைய உபாதைகளும் அழுக்கப்படும், எல்லாருடைய மரண கட்டுகளும் அழுக்கப்படும். அலையில சொல்லுங்க சோதர். ஒருத்தர் கட்டா இருந்தா உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய கட்டுகளும் அழுக்கப்படும். அலையில சொல்லுங்க சோதர். அப்போ தேவன் அல்லேலூயா இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி சொல்லுங்க உங்களில் வாசமாயிருந்தார். அப்புறம் கிறிஸ்துவை சொல்லணும், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற அல்லேலூயா சொல்லுங்க சோதரன். அப்போ நம்மில ஆவியானவர் வாசமா இருந்தால்தான் செய்ய முடியும். அப்ப மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையும். ஏன் நிறைய பேருக்கு விடுதலை கிடைக்கல அப்படின்னா மாம்ச சிந்தை தான். அல்லேலூயா சொல்லுங்க சோதரன். விடுதலை கிடைக்காத காரணம் வேற ஒண்ணு கிடையாது சோதரன். அல்லேலூயா. வேணும்னா வர நாளு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மாம்ச சிந்தை. எவ்வளவு பணம் சேர்த்து வைக்கலாம் சோதரன். அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு பணம் கூட்டி வைக்கலாம் கர்த்தருக்கு சோதரன். எவ்வளவு பணம் பேங்க்ல போட்டு வச்சுக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது சேர்த்து பேங்க்ல போட்டு வச்சுட்டேன் ஒன்றும் தெரியாத வாங்க முடியும் உட்காந்துக்கலாம் சோதரன். அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு சோதரன். அல்லேலூயா சொல்லுங்க சோதரன். எவ்வளவு பாவம் செய்யலாம். இன்னைக்கு யாருக்கு போய் பாவம் செய்யலாம், இன்னைக்கு எங்க போய் பாவம் செய்யலாம், நீ யாருக்கு சோதரதை போட் பண்ணலாம், நீங்க சோதனை எங்க போய் சோதனை பண்ணலாம். இப்படி நிறைய பேர் அந்த மாம்ச சிந்தையிலே ஆவியானவர் பெற்றிருந்தாலும் இயேசுவின் பிள்ளைகளால் இருந்தாலும் அங்க என்ன இருக்குறாங்க? மாம்ச சிந்தை. அங்க அதுதான் ரோமர் 8 எழுதப்பட்டிருக்குது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும். சோத்த அதிகாரமா அது வைக்கிறது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் மாம்ச சிந்தை இருக்காது. அப்போ ஆவியின் சிந்தை உங்களுக்கு வந்தால் ஆவியானவரே அந்த மனிதனை விடுதலை செய்து விடுவார். சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ உங்க விடுதலை எல்லாம் எங்க இருக்குதுன்னா உயிர்த்தெழுதலின் வல்லமையில தான். கர்த்தருக்கு சோதனை. இயேசு மரித்ததினால் அல்ல, மரித்து உயிரோடு எழுந்ததினால் தான் விடுதலை. சோதனை. அல்லேலூயா சொல்ல. நிறைய பேரு இயேசு சிலுவையில மரித்தார் சொல்றாங்க, அது உண்மைதான். அதோட போச்சுன்னா ஒரு விடுதலை கிடையாது. மரித்தவர் உயிரோடு எழுந்தார். அந்த உயிர்த்த அந்த வல்லமையினால்தான் இன்னைக்கு எல்லாமே நடக்கும். கர்த்தருக்கு சோதனை. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு மரித்தது பெரிய சிலுவை தியாகம் உலகத்துக்கு, அதெல்லாம் சும்மாலாம் சொல்ல முடியாது. ஆனா அது எதற்காக மரித்தார்னா
அந்த வல்லமையை வல்லமையோடு வெளியே வரணும் தான் அப்படி சிலுவையில பாதித்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கைவிட்டாலே சொல்றேங்க. அப்போ நல்லா கவனிக்கணும். இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா உங்க சிந்தையை மாத்திருவாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. சிந்தைய தான் மாத்திருவாரு. மாம்ச சிந்தையை மாத்திருவாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். மாம்ச சிந்தை. ஹல்லேலூயா, ஆமென். உலகத்தானுக்கு என்னது? இதே சிந்தை தான். ஹல்லேலூயா. உலகத்தான் என்ன சிந்தை? நீங்க போய் பாரு. காலையில ஏற்ற உடனே என்ன குழம்பு வைக்கிறது? கறி, இன்னைக்கு மீன், இதுதான் சொல்லுவாங்க. ஏற்றி கொண்டாடிட்ட முதல்ல. அதுல சொல்ல காலையில ஏற்றாம என்ன சொல்றான்? ஏய் இன்னைக்கு மீன் வாங்கிறேன், மீன் வாங்கி செஞ்சு வச்சு சொல்றேன். அலையில சொல்லுங்க. நேற்று ஒரு 1,00,000 ரூபாய் கொடுத்தேன், அது எங்க வச்சுன்னு கேட்பான் காலையில ஏஞ்சி. அலையில சொல்லுங்க. இன்னைக்கு இந்த இடத்துல போறேன், இவ்வளவு சம்பாதிக்க போற பிசினஸ்ல அதை இன்னைக்கு நீ எடுத்து பூட்டி பேங்க்ல வைக்கணும். இதுதான் பேசுவான். இன்னைக்கு நாளைக்கு ஒரு பஸ் வாங்க போறேன், நாளைக்கு ஒரு ஏர்மாடு வாங்க போறேன், நாளைக்கு ஒரு ஒரு நிலத்தை வாங்க போறேன். இதே தான் அவனுக்கு. என்ன குடிப்போம், என்ன உண்போம், என்னத்தை உடுத்துவோம். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு என்ன? எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பிசினஸ் பிசினஸ். இதே சிந்தியா இருந்தீங்கன்னா இருக்கிற பிசினஸும் போயிடும். அலையில சொல்லுங்க. எப்பயும் உனக்கு ஏசு 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 இருக்கணும். ஒரு பிசினஸ் வளரும். கை ஊற்றி அலையில சொல்லுங்க. உன் வாழ்க்கை வளரும். நாளைய சொல்லுங்க. இன்னைக்கு உபவாசம் பண்ணுமா, இன்னைக்கு ஆராதனை பண்ணுமா, இன்னைக்கு வசனம் வார்த்தமா, காலைல ஜெபம் பண்ணுமா, ஏற்றவனே இன்னைக்கு பிசினஸ் பண்ணுமே, நீங்க அங்க போன இங்க போடுமே, இவ்வளவு சோத்த பணம் போத்துமே, எவ்வளவு வட்டி வந்து பாரு. இதை பார்த்துட்டு உங்க வாழ்க்கையை ஆவிக்குள் ஆயிட்டு போய் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவன சமாதானம். உலகத்துல தான் வாழணும், ஆனா உலகத்துல உள்ள இருக்கக்கூடாது. அலையில சொல்லுங்க. மீன் கடலுக்குள்ளதான் இருக்குது, மீனுக்குள்ள எந்த உப்பு போகுது? அலையில சொல்லுங்க. கேங்க, உப்பு கருவாடு சாப்பிட்டு இருப்பீங்க, ஆனா உப்பு மீன் சாப்பிட்டுக்கிறீங்களா? அலையில சொல்லுங்க. ஏன்னா உப்பு மீன் பாத்துக்கிறீங்களா? பாத்துக்கிறியாமா? உப்பு மீன் கிடையவே கிடையாது. உப்பு மீன் இருக்குது, கேட்டு வாங்கி கொடுக்க சொல்லுங்க. அப்பா அம்மாவா, உப்பு மீன் இருக்கு. அலையில சொல்லுங்க. சோத்தனம். தூத்துக்குள்ள இருக்குது உப்பு மீன். தூத்துக்குள்ள இல்லையா? மீனை பிடிச்சி காய வச்சு கருவாடாக்கி உப்பு சேர்க்கிறோம், அதான் உப்பு மீன். அது உலர்ந்த மீன். இது பச்சை மீனுக்கு எந்த உப்பும் கிடையாது. கடலுக்குள்ளதான் இருக்குது 24 மணி நேரம். ஆனா அதுக்குள்ள உப்பு வரதே கிடையாது. கர்த்தருக்கு சோத்த நம்ம ட்ரை பண்ணணும், பரிசுத்தமாவதுக்கு முயற்சி பண்ணணும். கர்த்தருக்கு சோத்த அதிலே தினந்தோறும் ஜெபம் பண்ணணும். ஒரே நாள்ல பரிசுத்தமாக முடியாது. தினந்தோறும் ஜெபம் பண்ணணும், தினந்தோறும் வேத வாசிக்கணும், தினந்தோறும் கர்த்தரை தேடணும். அதிலே சொல்லுங்க. இது நம்ம ஆண்டவரை தேட 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 பரிசுத்தம் ஆக ஆக நம்ம வாழ்க்கை மலர்ந்து கொண்டு ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கு. இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணி கொடுங்க, நாளைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்தம் பண்ணா உங்க வீடே ஆசீர்வாதமா இருக்க, மகிழ்ச்சியா இருக்கு. ஐயா உயிர்த்தி அலையில சொல்லுமா, அலையில சொல்லுமா. நான் போன போனை ஏத்துக்கினா நிறைய வாலிபர் டொக்கு 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 வாங்க பண்றாங்களா இல்லையா? வாலிபர்ஸுங்க இப்படிதான் அப்படி வச்சுட்ட. நான் பார்க்கறானே என் கூட கூட பாக்குறேன். அலையிலையா சொல்லுங்க. சோத்திரம். அலையிலையா, அலையிலையா. கர்த்தருக்கு சோத்திரம். பார்க்காதீங்க. லேட்டா வந்தீங்க, 9:45 வந்தீங்க, 9 மணி ஆறாத. டைம் பார்க்க கூடாது. பக்கத்துல இருக்கிற அலையே நீங்க 9:45 வரீங்களே, அது தூரத்தில் இருக்கிற எத்தனை மணிக்கு வருவாங்க? டைம் பாக்குறீங்க. நான் ஒருத்தர் வந்த பாட்டு தான் இருக்கிறேன். 9:40 வந்து அங்க உள்ள நினைச்சாங்க. 9 மணி ஆறாதனை பக்கத்து தெரு. அலையில சொல்லுங்க. சோத்திரம். கை விட்டு அலையில சொல்லுங்க. ஆமா, 2 நாள் தான் பார்ப்பேன், 2 வாரம் தான் பார்ப்பேன். 2 வாரம் பார்த்துட்டு நீங்க 9க்கு 9:30க்குன்னா 9:30க்கு வச்சிடும். மறுபடியும் ஆடாது. 9:00க்கு வச்சிருவேன். நான் 9:00க்கு வச்சிருக்கேன். ஏமா வெயில்ல சாப்பிடு வேணா உட்காந்து போங்க. வெயில்ல 9:00க்கே வைக்கிறேன். நான் என்ன போட்டு எனக்கு மாத்திரம் எதனா போட்டுக்கிறேங்க. அதான் காசு கொடுங்க, எல்லாத்துக்கும் போயிடும். அலையில சொல்லுங்க. சொல்லுங்க. ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா 9 ஆகிடுவேன். நான்
ஏன்னா எங்க வீட்டு 9 மணிக்கு 3 பேருக்கு தான் அவங்க பாட்டு பாடினாங்க. எத்தனை பேர் பாடினீங்க? அரை மணி நேரம் பாட்டு பாடினா 3 பேருக்கு பாட்டு பாடிக்கிறாங்க அவங்க. எமக்கே கஷ்டமா இல்லை? நான் 3 பேரை வச்சு நான் பாடினா எப்படி இருக்கு எனக்கு? அல்லையா சொல்லுங்க சோத்து. அவங்க சகிச்சுன்னு பாடிக்கிறாங்க. ஒவ்வொரு வாரம் 3 பேர் 4 பேருக்கு பாடிக்கிறாங்க. எவ்வளவு ஆயத்தம் பண்ணி வராங்க. நீங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து 3 பேருக்கு பாடினிருக்காங்க. எப்படி போகுது அட்லஸ் சோத்து? நீங்க பாருங்க 3 பேருக்கு பாடிக்கிறீங்க. இந்த பாசு நம்மளை விட்டாரு இப்படி அப்படின்னு வனாந்ததில் விட்ட மாதிரி பாருங்க 3 பேருக்கு பாடிட்டாங்க. 1 மணிக்கு யாருமே வரல. அவர் ஆராதனை 10 பேருக்கு நடத்திருந்தாரு. அல்லையா சொல்லுங்கன்னு சொல்லுங்க. நீங்க ஆராதனை எத்தனை பேர் வந்தாரு? 10 பேருக்கு. பெருசாக மட்டும் மொத்தம் வராங்க எல்லாம் சோத்து. அதுவும் முன்னாலே போயிடறாங்க சிலர் சோத்து. எப்படின்னா போங்க, நான் 9 மாத்திடுறேன். நான் சோத்து சீர்பிட்டு வர்றது கத்தருக்கு சோத்துறேன். அலையில சொல்லுங்க. 9 வச்சா 12 முடி சொல்லுவீங்க. எனக்கே அந்த 9 கத்தருக்கு சோத்துறோம். நான் அடுத்த வாரத்துல 9 தான். நீங்க வர மாட்டீங்க. 9 மேல வந்தீங்கன்னா அப்புறம் பிரச்சனை பண்ணுவேன் நான். அலையில சொல்லுங்க சோத்துறேன். 4 மணிக்கு எழுந்திரிக்கணும் கத்தருக்கு சோத்துறேன். அலையில சொல்லுங்க. ஆமீன். அல்லேலூயா. அடுத்த வாரம் 9 கிடையாது, 9:30 தான். நீங்க என்ன வேணா பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க சோத்துறேன். கொஞ்சமா அர்த்தம் முடியுமா? ஆராதனைக்கே 1 மணி நேரம் போயிடுமா? எல்லாமே 1 மணி நேரம் போயிட்டு பெருசாக 1 மணி நேரம் தான் பண்றேன். இப்ப மணி 12 பாருங்க சோத்து. என்ன பண்ணுவீங்க? 9 9:30 சொல்லுங்க. 9க்கு சொல்றேன் கை தூங்க. 9க்கு 9 வைங்கன்னு சொல்றேன் கை தூங்க. 4 பேர் 9:30 கை தூங்க. எதுவுமே தூங்காத இருக்கக்கூடாது. 9:30 கை தூங்க. ஏமா பானுப்பிரியா, நான் எதுக்குமே கை தூக்க உட்காந்துக்கிறேன். 9 9:30 சொல்லுங்க. 9:30 கை தூங்க. 9:30 இந்த பக்கம் எத்தனை மணிக்கு வந்தீங்க நீங்க? எத்தனை மணிக்கு வந்தீங்க அதை சொல்லுங்க. கை தூக்காதவங்களா எத்தனை மணிக்கு வந்தீங்க? ஏமா எத்தனைமா? நீங்க கடை எத்தனை மணிக்கு திறக்கிறீங்க? 9க்கு தொடங்க. கரெக்டா போய் திறக்கிறீங்கல்ல 9:30 மணிக்கு சொல்லுங்க. அந்த அரவிந்த் எத்தனை மணிக்கு திறக்கிற? கடை எத்தனை திறக்கிற? 9க்கு சாவி எட்டு போய் திறக்கிறீங்க. ஆலினியா லேட்ட வர. யோசிச்சு பாருங்கம்மா. ஏமா கத்தோடைய காத்துல அப்படி பண்றீங்க? சோத்த என்ன செய்யுது? நான் நீங்க 9 மணிக்கு நாளைக்கு அடுத்த வாரம் வந்து ஒரே சான்ஸ் தான் கொடுப்பேன். அடுத்த வாரம் மாத்தா 9. அது நீங்க மீறினீங்கன்னா 9 ஆகிடுவேன். கத்தருக்கு சோத்து. அடுத்த வாரம் மாத்திரம் 9 சோத்துரும். வெயில உட்காருங்களா? வெயில உட்காருங்களா? அதுவும் வர மாட்டீங்க, அதுவும் முன்னாடியே வர மாட்டீங்க. 3 பேருக்கு எப்படி பாட்டு பாடுறது? அவங்க எப்படி கஷ்டமா இருக்காது? நீங்களும் உங்களை வச்சு எங்க வச்சு பாடுறேன். 3 பேருக்கு யாருன்னா பாட்டு பாடுவீங்களா? அல்லையா சொல்லுங்க. சோத்திர சொல்லுங்க. 9:30 மணிக்கே வாங்க. 12:30 மணிக்கு முடிக்கிறேன் நான். 9:30 மணி தான் அடுத்த வாரம். வேற வழி கிடையாது. நீங்க மசிய மாட்டீங்க. அதனால வெயில உட்காந்து உங்களுக்கு ஜாலியாக இருக்குது போடுது. டெண்டர்ல வர மாதிரி இருக்குது. அதனால எப்படின்னா உட்காந்து போங்க. இருக்கட்டும், அமைதியா இருங்க. எல்லாம் லேட்டா வந்தாங்க. நானே பெருசாக லேட்டா தொடங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு திருவிருந்து ஆராதனை வரைக்கும். அதனால ஸ்தோத்திரம். அதுக்குள்ள 9:30 வந்துருங்க. அடுத்த வாரம் 9:30 தான். முடியாது நம்மளால. ஸ்தோத்திரம். அல்லையில எதுக்கு போறேன் கேளு. பக்கத்துல இருக்கிறேன். ஏன்னா 9:30 வர முடியும் அப்படின்னு. அதுக்கு தான் இல்லையோ, வேற என்ன பாருமா? நல்ல இருக்கிறவங்க புள்ள குட்டி இருக்கணும் அப்படிதான் இருக்கிறோம். நல்ல இருக்கிறவங்க புள்ள குட்டியே இல்லாதவங்க அப்படிதான் இருக்கிறோம். சொல்றேன். அல்லேலூயா. ஆமென். எப்படிதான் நம்ம ஏஞ்சி 4 மணிக்கு ஏஞ்சி 3 மணிக்கு ஏஞ்சி ரெடி ஆகி எல்லாரும் ரெடி பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி அது பண்ணி வைக்கிறதுக்குள்ள மணி 8 9 ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால வந்து ஜெபம் வந்து 9:30 வாங்க பேசாம வந்து வெயில உட்காந்துட்டு போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. 9:30 அடுத்த வாரத்துல இருந்து எல்லாம் எழுந்திருங்க. ஜெபம் பண்ணலாம். மீதி பசங்க அப்புறம் பண்ணிக்கலாம். சோத்திரம். உங்களை ரொம்ப நேரம் வெயில உட்காந்து இருக்க விரும்பல. அடுத்த வாரம் 9:30 தான். சோத்திரம். நீங்க வரல, சொன்ன டேட்டை நீங்க கடைப்பிடிக்கல, நேரத்தை கடைப்பிடிக்கல, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தருக்கு சோத்திரம். 9:30 தான். 9 to 12. சோத்திரம். ஆமென். நடுவில் ஏஞ்சிலாம் போகக்கூடாது. கர்த்தருக்கு சோத்திரம்.
நாங்க தான் உட்காந்து பாடி கிடக்கிறோம் 3 பேர். என்னடா அது வம்பாக்கு. சோத்திரம். 3 பேருக்கு நாங்க தான் பாடிங்க உட்காந்து. நல்லா ஏந்திருக்கமா ஏந்திரமா எல்லாம் கண்ணா மூட்டு கத்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம் முடிச்சிடறேன் நான். அவர் திருவந்து ஆராதனை. அதனால சோத்திரம். நான் இப்படிலாம் சொல்றேன்னா உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். பங்க்சுவாலிட்டி வேணும் நம்முடைய வாழ்க்கையில. எல்லாத்துக்கும் பங்க்சுவாலிட்டி வேணும். கத்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய வேலையில பங்க்சுவாலிட்டி இருக்கும். நம்முடைய பிசினஸ்ல பங்க்சுவாலிட்டி இருக்கும். கத்தருடைய காரியங்கள்ல லேட்டா வரக்கூடாது. கத்தருக்கு சோத்திரம். 9 வாங்க. எப்படி பாவம் கத்தர் நடத்துவார். சோத்திரம். எல்லாம் கண்ணை மூடுங்க. தேசனுடைய உயிர்த்தென்ற வல்லமை மரண கட்டுகளை உடைக்கிறது. மரண உபாதைகளின் கட்டை உடைக்கிறது. மரண கட்டை உடைகிறது. மரண உபாதைகளின் கட்டையை உடைக்கிறது. இன்னைக்கு உடைக்க போற கையை உயர்த்துங்க. உங்களுடைய எல்லா வலது காலத்தை உயர்த்துங்க. தெரியாதா வலது காலம்னா இது இல்ல போயிட்டுங்க. உங்களை ஆண்டவர் இயேசு நாளிலே விடுவிக்க போகிறார். அல்லேலூயா. சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சோத்திரம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, சோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே சோத்திரம், 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 சோத்திரம். கட்டுகள் அவிழ்க்கப்படும். உயிர்த்தென்ற வல்லமை இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் வந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினரே உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கேற்பான சரீரங்களை உயிர்ப்பிக்கலாம். எத்தனை பேருக்கு வியாதி? கையை உயர்த்துங்க. கர்த்தர் இன்னைக்கு மரண உபாதைகளின் கட்ட அருகப்படுறார். சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். தயவுசெய்து உங்களுக்கு பலவீனம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து முன்னாள் வாங்க. உங்களுக்கு எதுவும் பண்றாரு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் வியாதி பலவீனம் இருக்குதோ முன்னாள் வாங்க. சோத்திரம். முன்னால வாங்க. சோத்திரம். இப்படி வாங்க. எல்லாம் கண்ணு போடுங்க. யார் கணக்கு இருக்காது. இப்படி வாங்க. சோத்திரம். யாரு ஆம்பளைக்கு பழி இருந்தா வருவாங்க. சோத்திரம். வாங்க. சோத்திரம். இந்த பக்கம் யாரும் தர வாங்க.